பேதுருவின் சான்று. சீமோன் பேதுரு பிரயோத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கின்றாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:17-18. மனுஷகுமாரனை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்டபோது, உம்மை யோவான் ஸ்நானன், எலியா, எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றனர். இயேசு தமது சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று கேட்டபோது பேதுருவின் சான்று இன்றும் நமது விசுவாச வாழ்வுக்கு அறைகூவலாக இருக்கின்றது. பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஏன் ஜனங்களுக்குள் கிறிஸ்துவை பற்றி சிந்தனைகள் மாறுபட காரணம் என்ன? கிறிஸ்து என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பதாகும். தாவீதின் குலக்கொழுந்தாக தோன்றி கடவுளின் ஆவியர் தன்மேல் நிரந்தரமாக அமர நீதியுள்ள இறையரசை நிறுவப் போகிறவர் என எதிர்பார்க்கப்பட்டவருக்கு மட்டும் வழங்கக்கூடிய மேசியா என்ற கிறிஸ்து சிறப்பு பெயராக மாறிவிட்டிருந்தது. கிறிஸ்து கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடம் போய் அவர்களை திரட்டி தாய்நாடு திரும்புவார் என்று எண்ணினர். இந்த செயல்பாடு இயேசுவிடம் இல்லாததால் மக்கள் குழப்பம் அடைந்தனர். ஆனால் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நிலையான சான்று பகர்ந்தார். இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், பரலோகத்தின் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். இறையருளும் மனித இயல்பும் இணைந்து செயல்படுவதை பேதுருவின் வாழ்வில் பார்க்க முடிகிறது. ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.